friends, welcome to Ria Homemade Cakes. இது ஒரு 2.5 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் ஃபஸ்ட் பர்த்டேக்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட்டர்ஸ்காட்ச் கேக் அப்படிங்கிறதுனால பாட்டம் டயரில் ஒவ்வொரு லேயர்லையுமே பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அண்ட் ப்ரலைன் கொடுத்துட்டு க்ரம் கோட்டிங் முடிச்சுக்கிறேன். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு மெயின் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெயின் கோட்டிங்கில் ஷார்ப் எட்ஜஸ் எடுத்துகிட்டு இப்போ கலர் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே என்னோட கேக்ஸில் ஆட் பண்ணுவேன். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறதை நான் முடிஞ்ச வரைக்குமே கம்மி பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து கலர் யூஸ் பண்ணுறது கம்மியாகும். என்ன தான் கலர்ஸ் வந்து எடிபிளாக இருந்தாலுமே ஒரு அளவுக்கு மேலே நம்ம சேர்க்குறது கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் அதில். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நான் கலர் எப்போவுமே என்னோடய கேக்கில் ஆட் பண்ணுவேன். அடுத்ததாக டாப் டயரை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டாப் டயர் ஐசிங் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் நல்லா நீட்டாகவே எடுத்துக்கலாம். ஷார்ப் எட்ஜஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த டாப் டயர்லையுமே கலர் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டம் டயரில் எப்படி கலர் மிக்ஸ் பண்ணோமோ அதே டெக்னிக்கை தான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று மட்டும் கவனிச்சிக்கணும், நம்ம கலரை இன்னொரு கலர் மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நமக்கு இன்னொரு கலர் வந்து இதில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இதில் ஒரு வேவி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ டாப் டயரை பாட்டம் டயர் மேலேயே ஸ்டாக் பண்ணிக்கலாம். அது நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கியூவர்ஸ் வந்து மேலே இன்செர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸ் நல்லா ஃபுல்லாமே தூவி விட்டதுக்கப்புறமா ஹாப்பி பர்த்டே டாப்பர், நம்பர் 1 டாப்பர், அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை டாப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.